அருள்மிகு வெள்ளிமலையாண்டி திருக்கோவில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையான கோவில். இது முதல்ல ஆரம்பகால வழிபாட்டு தலமாக இருந்த இடம் இதுதான். இதே மாதிரி வச்சு அந்த குன்றுக்கு இடையில் வச்சு சாமி கும்பிட்டு வந்து சமீப காலங்களில் எடுத்து கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி 300 ஆண்டு பழமையான வழிபாட்டு தல இடம் இதுதான். வெள்ளிமலையாண்டி கோயிலோட பழமையான வழிபாட்டு இடம் இது. தற்காலமாக உருவானது. இது எல்லாம் கோயில் பிரகாரம் சுற்றி வர மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. சரிண்ணா. ஓம் நமச்சிவாய. வெள்ளிமலையாண்டி திருக்கோயிலின் வெளி சுற்று பிரகாரம் சுற்றிலும் நடப்பாதை சிமெண்டில் போட்டிருக்காங்க. நடந்துருக்கு தான் இந்த ஒரு சின்ன குன்று. இந்த குன்றில் தான் இருக்கார். கரெக்டாக இந்த மூலையில் தான் இருக்குது அந்த பழமையான சாமி. நான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ஒரு கிரிவலம் சுற்றி வரக்கா வந்துடுவோம். மலை பூரா ஒரு குட்டியோண்டு மலை, நல்லா அழகான ஒரு குட்டியோண்டு மலை பாருங்கள். கல் எடுத்து வச்சுருக்கிற மக்கள் பூரா மக்களுக்கு இப்போ ஒரு புது பழக்கமாகிருச்சு. கல் எடுத்து வைக்கணும்னு சொல்லி கல் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன குன்றுகளாக இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தேன் கோயில். ஆனாலும் ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது இயற்கையோடு இருக்குன்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன முருகங்கள் எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த குன்று இந்த இடங்கள் பாதுகாக்கப்படுது. பொதுவாகவே மலையில் இருக்க முருகனோ கோயிலோ யோக நரசிம்மரோ யாரோ ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி, அவங்களா இருக்கனால இந்த மலைகளாக இருக்குது. இல்லைன்னா பூரா குவாரிகளாக மாறி பூரா தோண்டப்பட்டு வெறும் கல் மண்ணாக போயிடும். அது வரைக்கும் இந்த இயற்கையை பாதுகாக்க இறைவன் இருக்க வேண்டியிருக்கு. அந்த இறைவன் இருக்க இடத்த நம்மளாம் அடிக்கடி போய் பார்க்கும்போது அந்த கோயிலும் அந்த நிலங்களும் பாதுகாக்கப்படும். ஓகே, நன்றி. அவ்வளோதான், ஒரு சின்ன மலை தான். சுற்றி வந்துட்டோம். இதோட முடியுது.